நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வக்கீல், சீனியர் வக்கீல், ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பாரு. அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மில்டன் அவர்களுக்கு, என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு. விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம். அது பேசினப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம். அப்போ நீங்க அவர் திரையில வீரமா பார்த்திருக்கோம், ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்க தான் சார். அவர்கிட்ட பாருங்க, அவர் முகத்துல பாருங்க, அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு. நம்ம சக்தி சிதம்பரம் டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு, இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு. நம்ம இதய முரளி இருக்காருல்ல சார், இந்த முரளி ஃபேஸ வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு உடனே நான் கோலி சோடா படம் பார்த்திருக்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலேயே இது அவரு கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்னும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் இந்த ட்ரைலர், டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார். மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார், பிரம்மா. அதே மாதிரி போட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமா போச்சு. முடியோட பிறந்ததுன்னு வச்சுங்களேன், இவ்வளவு வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது, கட்டப்பாவே கிடைச்சிருக்காது. என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார். மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையில அடிக்க முடியாது சார்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாம இருந்ததுன்னா நல்லதா போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும். இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது எக்கச்சக்கமான ஆளுங்க, என்ன தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கும்னா அவரை நான் டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில. அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஓடணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, 2 பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க, 2 பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. யாரோ ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும், அதுதாங்க இயல்பு. பிரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காட். கடவுள்கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல். எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒண்ணு தானே. டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கறதான். பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்போ கடவுளுக்கு என்ன கோபம் வரும்னா, டே நீ யார என்ன கரெக்ட் பண்றதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கும்ட்டு. அவன் பாரியா சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்கறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. என் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லைப்பா, இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அதனால எனக்கு அவரு என் மேல அவருக்கு ரொம்ப